இன்றைக்கி வீடியோவில் செமி கிரேவி பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் மல்லி பவுடர், கூடவே 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மசாலா பொருட்கள் எல்லாமே மெஷரிங் ஸ்பூனால் தாங்க அளவு எடுத்திருக்கேன். மெஷரிங் ஸ்பூன் இல்லாதவங்க வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த ஸ்பூன் சைஸால் எல்லா மசாலா பொருட்களும் எடுத்துக்கோங்க. இப்போ செமி கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய பட்டை, ஒரு பெரிய இலையை 2ஆக எடுத்திருக்கேன். அடுத்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். அதாவது மெஷரிங் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இப்போ 3 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 முந்திரி பருப்பெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸில் 3 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கலாம். 3 வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இதை மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணும் போது 2 கப் வருது. தக்காளியும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் 1/2 கப் வருது. இப்போ நம்ம செமி கிரேவி பண்ணுறதுக்கு வானல் சூடு பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை இலை சேர்த்துட்டு 1 செகண்ட் ஆனதும் கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி இந்த மாதிரி வதங்கி இருக்கணும். இப்போ 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 2 செகண்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் சிக்கன் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். 5 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ லைட்டாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்க்குறது ஆப்ஷனல் தாங்க, கண்டிப்பாக சேர்க்கணும்லாம் கிடையாது. அரைச்ச மிளகு ஜீரகம் விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நாங்கள் இன்றைக்கி ரைஸில் சேர்த்து சாப்பிட்றதுனால செமி கிரேவியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ரை பெப்பர் சிக்கனாக, அதாவது வறுவலாக வேணும்னா தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா இதே அளவு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடணும். இந்த டைமில் நம்ம உப்பும் காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். பாருங்கள், செமி கிரேவி பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.